நமது புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். துளசி ஏன் கிருஷ்ணரை கல்லா போக சொல்லி சாபம் கொடுத்தா? கிருஷ்ணன் மேல ரொம்ப தீவிர பக்தியை கொண்டவன் துளசி இல்லையா? அவன் ஒரு தடவை கிருஷ்ணரை கல்லா போக சொல்லி சாபம் கொடுத்துருக்கான். அதை பற்றி தான் இப்போ இது பண்ண போகிறோம். ஒரு முறை தர்மத்வஜன் மாதவி தம்பதிகள் ராஜ தம்பதிகள் குழந்தையே இல்லாமல் ரொம்ப கடுமையாக மகாலட்சுமியை குறித்து தவம் பண்ணுறாங்க. மகாலட்சுமி அம்சமாகவே எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் பண்ணுறாங்க. மகாலட்சுமி அருள் புரிஞ்சிடுறாங்க. உரிய காலம் வரும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. மகாலட்சுமியோட அம்சமாக பிறக்கிறதையா, அதனால் ரொம்ப சிறந்த அறிவாளோட நல்ல குணங்களோடு அழகாகவும் அந்த குழந்தை பிறக்கிறது. அதான் பிருந்தான்னு பேர் வச்சு அது பண்ணிட்டு இருக்காங்க. அவள் ஒரு வயது வந்தவொடனே பருவம் வந்தவொடனே அவளுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வருது. பூர்வ ஜென்மத்தில் அவள் கோபிகா ஸ்ரீ கிருஷ்ணன் கூட இருந்திருக்காளையா. ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் தன் கூட பேச வந்துட்டு போகும்போது, இல்லை நெஞ்சே கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கைப்பிடிக்குதுன்றான். அப்போ அந்த நேரத்தில் அங்கே வந்த ராதையை இதை பார்த்துட்டு, நீயும் மாநில பெண் மாதிரி இது மாதிரி ஆசைப்பட்டு இது பண்ணிட்ட, அதனால் நீ பூலோகத்தில் மாநிலராய் பிறந்து நீ அதெல்லாம் சுகத்துக்கெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறமா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. அப்பயே அங்கே சுதர்மன் மகாவிஷ்ணுவோட அந்த கிருஷ்ணனோட அம்சத்தில் பிறந்தவன் தான் அவன் சுதர்மன். அவன் இந்த கோபிகை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான். கோபியை மணக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான். அப்போ கிருஷ்ணர்கிட்ட தான் ரொம்ப தவம் பண்ணுறான், கிருஷ்ணரை வேண்டிக்கிறான். கிருஷ்ணர் அப்போ இதை தெரிஞ்ச ராஜா என்ன செய்கிறா, அவனையும் பூலோகத்தில் நீ மனிதராக பிறகு சாபம் கொடுத்துட்றான், நீ மனிதராக நீனும் பிறந்து கிடத்துறன்னு. அவனும் பூலோகத்தில் மனிதராக சங்கச்சூடன் அப்படிங்கிற பேரில் அவனும் மனிதராக பிறந்துட்டான். அவன் அந்த இப்போ இந்த பிருந்தா பிறந்திருக்காரா, பிருந்தாவை மனம் முடிக்கணும்னு தான் போன ஜென்மத்தில் அவன் கிருஷ்ணரை தவம் பண்ணிட்டு இருந்தான். அதனால் அவனும் மாநிலராக பிறந்துட்டான். இவன் அந்த கோபிகா ஸ்ரீயை இந்த பிருந்தாவா இங்கே பிறந்துட்டான். உரிய நேரம் வரும்போது இந்த பிருந்தா ஸ்ரீ பிரம்மதேவனை குறித்து கடுமையாக தவம் பண்ணுறார். பிரம்மதேவனுக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து என்ன வர வேணும்னு கேட்குறாரு. இது மாதிரி நான் பூர்வ ஜென்மத்தில் கோபிகா ஸ்ரீயாக கிருஷ்ணன் கூட இருந்தேன், ராதை கொடுத்த சாபத்தினால் இப்போயே நான் பிறந்துட்டேன். நான் திருப்பி கிருஷ்ணரை அடையிறதுக்கு தகுந்த உபாயம் கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதுக்குள்ளே வரம் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவர் சொல்கிறாரு, நீ அப்போ கோபிகா ஸ்ரீ இருக்கும்போது அங்கே சுதர்மன் கிருஷ்ணாம்சமாக இருந்தால் அவன் ஒன்றையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக இது பண்ணினா, அதனால் அவனும் மாநிலராக பிறந்துட்டான். நீயும் ராதையோட சாப்பிட்டனால நீங்கள் மாநில ஜென்மத்தில் நீங்கள் 2 பேரும் தான் இப்போ ஒன்று விவாகம் பண்ணிக்க போகிறீங்க. இந்த பிறகு உனக்கு முடிஞ்ச அப்புறம் அந்த முடிய ஒரு நேரத்தில் உனக்கு மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணுவார். அப்போ கிருஷ்ணர் உன்னை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அப்போ ஒரு கால் நான் மகாவிஷ்ணுவோட அம்சமாக இருக்கிற அந்த சங்கச்சோடனும் கூட நான் இருக்கும்போது அப்போ திருப்பி ராதை ஏதாவது சாபம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுனாங்க, ஒன்றும் கவலைப்படாத, இது ராதையை கொடுத்தது தான், நீயும் பூலோகத்தில் பிறந்துட்டா சுதர்மன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே ராதையால் உனக்கு எந்த சாபமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் ஒன்று, ராதைய கிருஷ்ண மந்திரம் ஒன்று உபதேசம் பண்ணிட்டு இதனை சொல்லிட்டு ராதைக்கோ கிருஷ்ணருக்கோ உங்களுக்கு மேலே எந்த இதுவும் வராது அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாரு. அதே மாதிரி அவள் இது பண்ணி அந்த ஜபத்தை பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு நேரம் வரும்போது அந்த சங்கச்சூடன் அவன் மனு வம்சத்தில் அவனும் பிறந்து இதாக இருந்துட்டுருக்கான். பிரம்மாவிலேருந்து அவர் அசலையை சொல்கிறார், இதே மாதிரி இந்த இடத்துல பிருந்தா இருக்கா, அவள் தான் உன்னை மணக்க வேண்டியவ, இப்போ இது பண்ணிக்க சொன்னேன். அவன் இங்கே வரான், பிருந்தாவை தேடி வரான். வந்த உடனே இது மாதிரி விளக்க தான் சொல்கிறான். அவனுக்கு பூர்வ உயர்ந்த ஞாபகம் வந்துடுது, இந்த பிருந்தாவுக்கும் பூர்வ உயர்ந்த ஞாபகம் வருது. அப்புறம் சரின்ட்டு அவங்க 2 பேரும் காந்தர் விவாகம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு ஏற்கனவே சங்கச்சூடனுக்கு நிறையா சக்திகளாக இருக்குது. அதோட இந்த பிருந்தா தேவிக்கு ஒரு தனி இது இருக்குது, அவளுக்கு ஒரு வரம் இருக்குது. அதாவது அவளோட பதிவிரதா தன்மைக்கு எப்போ பங்கம் வருதோ அப்போ தான் சங்கச்சூடனுக்கு அழிவு, மற்றபடி யாராலும் அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவனுக்கு வரும். அதனால் அவனுடைய அட்டகாசெல்லாம் தாங்க முடியல. அவன் கொஞ்சம் எல்லா லோகத்துக்கும் நான் தான் அதிபதியாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகி போய் நேராக பிரம்மலோகத்துக்கு போகிறான். பிரம்மா சொல்கிறார், நீ என்கிட்டயே பாரு, நீ அவன் 2 பேரும் போய் பார்த்து இது பண்ணிக்க, அவங்கள நீ வேண்டா போகிற, நான் என்னால் உனக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவிஞ்சிடுறாரு. உடனே நேராக விஷ்ணு லோகத்துக்கு வரான். அங்கே லக்ஷ்மி தேவி இருக்கா. பார்த்த உடனே நான் நான் ஒரு கூட சண்டை போட்டு நான் இது இந்த விஷ்ணுலோகத்தை என்னோட இது கொண்டு வரணுங்கிறா. நீ யார், எனக்கு நீ சகோதரனை போய் இது பண்ணலாமா அப்படி, எப்படி சகோதரன் அப்படிங்கிற உடனே, நீ ஜலத்தில் பிறந்த ஜலந்தரன், நானும் ஜலத்திலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு சகோதரன் ஆகிற அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா ஒரு முறை சிவபெருமான் அந்த தேவேந்திரன் மேலே ரொம்ப கடுமையாக கோபம் பண்ணு நெற்றிக்கண்ணை திறக்கிறார்.
அப்போ திறக்கும்போது அங்கே குரு பகவானும் தேவர்களை வந்து இல்லை ஏதோ தவறாக இது நடந்து போச்சு, அவன் மேலே எந்த தவறு இல்லை, நீங்கள் தான் மன்னிச்சு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் வரும் பரமேஸ்வரன்ட்ட வேண்டுறாங்க. ஒன்று ஈஸ்வரன் வந்து அப்படியே நெற்றிக்கண்ணை திறந்ததோடு அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த அக்னி அப்படியே இது பண்ணணுமே அப்படியே நேராக அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கடல் ஜலத்தை பார்க்குறாரு. அந்த அக்னியாவது அங்கே பொறி அங்கே போய் விழுந்துருது. அந்த ஜலத்துலேருந்து ஒரு குழந்தை தோன்றுறது, அதான் ஜலந்தரன், அதான் சங்கச்சூடன்னு சொல்கிறாங்க. அவன் வந்து ஈஸ்வரனோட இதுலேருந்து போகிறதுனால அதுவே பெரிய பலசாலியாக இருக்கான். அப்போ என்ன செய்கிறான், உடனே மகாலட்சுமி ஈஸ்வரன் உடனே அங்கேருந்து வந்துடுறான், நேராக இங்கே கைலாசத்துக்கு வரான். வந்து ஈஸ்வரர் சண்டையை கூப்பிட்றான். நீங்கள் வந்து எப்படி நீ தேவர்கள் இது பண்ணலாம், தேவர்களுக்கு அனுகூலமாக இருக்கலாம், தேவலோகத்தை நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, நீ செய்கிறது தப்பு, நீ தேவலோகத்தை அவங்களுக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா தேவர்கள் சார்பாக நான் தான் இது பண்ண போகிறேன் அவனுக்கு உன்னோட அப்படின்னு சொன்னோடனே, சரி தேவர்கள் சார்பாக நீங்கள் வரீங்கன்னா வாங்க, நான் உங்களுக்கு வணங்குறேன், ஆனால் எப்போ நீங்கள் வந்து தேவர்கள் சார்பாக என்னோட சண்டை எடுக்க போகிறீங்களோ நாலு உங்களோட சண்டை எடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. 2 பேருக்கு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் அப்படியே இதாகிட்டே இருக்குது. இப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நீ கவலைப்படாதீங்க, ஈஸ்வரனால தான் அவனுக்கு முடிவுன்னு இருக்குது. ஏன்னா அவரோட இதுலேருந்து பிறந்தவன், அதனால் அவருக்கு சமமான பலம் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவனுக்கு இன்னொரு வரம் இருக்குது. அவன் வந்து அவரோட பிருந்தா இருக்காத மனைவி, அவளுக்கு பதிவிரதா தன்மைக்கு எப்பாவது பங்கம் வருதோ அப்போ தான் அவனுக்கு அழிவுன்னு இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ வந்து சங்கச்சூடனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சண்டை ரொம்ப இதாக நடந்துட்டு இருக்கு. சண்டை வந்து இதாக உடனே நடுப்புற வருது, சண்டை ஒரு நிப்பாட்டி இது பண்ணுறாங்க. அப்போ வந்து மகாவிஷ்ணு இங்கே வராரு. இங்கே வந்து அவனுக்கு ஒரு கவச்சம் ஒன்று இருக்குது. அவனுக்கு வந்து ஒரு அழிவை தரையாத அவனுக்கு ஒரு கவச்சம் மாதிரி ஒன்று அவன்கிட்ட இருக்குது. அந்த கவச்சத்தை அவன்கிட்ட வாங்கிடணும். அதுக்காக மகாவிஷ்ணுக்காக ஒரு அந்தனாரா, வயசான அந்தனாரா வந்து அவன்கிட்ட அந்த கவச்சத்தை வேண்டி ஜாசகம் கேட்குறாரு. உடனே அவன் வந்து எதையும் இல்லாமல் கொடுக்குறான் அவன். அதனால் அந்த கவச்சத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அவனே அவர் எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த கவச்சத்தை போட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, நேராக இந்த பிருந்தா இருக்கிறதுக்கு அவனோட வேஷத்தில் வராரு. யார், சங்கச்சூடனுடைய வேஷத்தில் இந்த கிருஷ்ணர் வந்து இந்த பிருந்தாவோட மனைவிக்கு வராரு. தன் கணவர் தான் வரான்னு சொல்லிட்டு அந்த கணவரை வர செய்து உபயோகித்து எல்லாம் இது பண்ணுறான். நான் வந்து ஈஸ்வரன் இது பண்ணிட்டேன், ஜெயிச்சு இது பண்ணி அவரை சரி பரவாயில்ல, அவருக்கு கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன், நான் இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதி, எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு உபச்சாரம்லாம் பண்ணி இது பண்ணி அவனுக்கெல்லாம் இது பண்ணுறேன். அவனுக்கு உபச்சாரம்லாம் உணவுலாம் கொடுத்துட்டு நேராக அந்த புறத்து காய்ச்சிட்டு போய் அவனுக்கு கை அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவனுக்கு பணிமணி செஞ்சுட்டே இருக்கான். அந்த ஸ்பர்சம் பட்டவுடனே அவளுக்கு வந்து ஒரு மாதிரியாக தெரியுது. இல்லை நீங்கள் கணவன், இவர் கணவன் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இதாகுது. அப்போ வந்து அவள் எப்போ வந்து கை காலெலாம் தொட்டு இது பண்ணியதுனால அவருடைய பதிவிரதா தன்மைக்கு கொஞ்சம் பங்கம் வந்தாச்சா. அதனால் ஈஸ்வரன் என்ன செய்கிறாரு, அவரோட திருசூலத்தால் சங்கச்சூடன் கழுத்தில் அப்படியே இது பண்ணிடுறாரு. சங்கச்சூடன் வணங்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அந்த தலை வந்து இங்கே பிருந்தா இருக்கிற அந்த இடத்துல வந்து விழுவுது. அதை பார்த்த உடனே என்னோடய தலை அவருடைய பூர்வ ஜென்மம் வர வாங்கினதெல்லாம் கூட மறந்து போயிடுது. அந்த தலை பார்த்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுறான். உடனே அங்கே இருக்கிற சங்கச்சூடன் உருவில் இருக்கிற பார்த்து, நீ யார், உண்மையை சொல்லுங்கள், யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அவர் வந்து எதுவும் அப்படியே கொஞ்ச நேரம் இருக்காரு. என்னுடைய பதிவிரதா தன்மை நான் வந்து உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு போகிறேன் யாருன்னு சொன்னோடனே அப்போ தான் கிருஷ்ணர் காட்சி கொடுக்குறாரு, நான் தான் அப்படின்ட்டு. இப்படி நான் உங்களை எவ்வளோ இதாக வணங்கினேன், உங்களை எங்கள் கணவருக்கு மேலே உங்களை தான் நான் வணங்கினேன், இப்படி நீங்கள் இது பண்ணிட்டீங்களே, என்னுடைய பதிவிரதா தன்மைக்கு இப்படி இருப்பேன் கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி ரொம்ப இது பண்ணுறான். நீங்கள் கல்லாய் சாபம் போகிறது கடவுள் சாபம் கொடுத்துட்றான். சாபம் கொடுத்த உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாரு, பரவாயில்ல, உன்னோட சாபத்தை நான் ஏற்கிறேன், நான் எப்போ வந்து இதுமாரி உறுதி பண்ணிட்டேனோ அதுக்காக உன்னோட சாபத்தை நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிரம்மதேவனுக்கு குறித்து ரொம்ப கடுமையாக தவம் பண்ண என்னை வந்து அடையணும்னு பிரம்மதேவர் உனக்கு என்ன சொன்னார், அந்த சங்கச்சூடன் வந்து என்னோட அம்சமான சங்கச்சூடன் வந்து உன்னை வந்து மணப்பான், அந்த இது முடியும் போது நீ வந்து மகாவிஷ்ணு அடைய சொன்னார், அந்த நேரம் உனக்கு வந்தாச்சு, உனக்கு அந்த தவத்தோட பலன் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த மானோட உருவங்க முடிச்சுட்டு நீ வந்து அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்போ தான் தன்னுடைய உடல் அப்படியே இது பண்ணிக்கிறான். அந்த இடத்துல இது பண்ண உடனே அந்த இடத்துலேருந்து உடனே பார்வதி பரமேஸ்வரன் அங்கே வராங்க. அவரோட இதை எடுத்து அந்த உயிர் விட்டாலா அதை எடுத்து அப்படியே விதை மாதிரி எடுத்து பிரம்மதேவன்கிட்ட கொடுக்குறாரு. அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே ஒரு இதாக ஆகிடுறாரு, கல்லா அப்படியே ஆகிடுறாரு. உடனே இந்த பார்வதி அந்த விதையை எடுத்து பிரம்மாட்ட கொடுத்த உடனே பிரம்மா அந்த இடத்துல இது பண்ணுறாரு. அது உடனே அங்கேயே துளசி விருட்சம் அப்படியே கலப்பி வருது. அந்த துளசி அந்த மலை பட்ட உடனே அவர் திருப்பி கிருஷ்ணர் வந்து இதாகிடுறாரு, வந்துடுறாரு. அப்போ வந்து சொல்கிறார், இந்த இடத்துல நீ பிருந்தாவே, நீ இந்த இடத்துல
கண்டகி நதியாக ஓடக இந்த துளசி வந்து என் மேலே பட்டுட்டே இருக்கும். இந்த மலையிலேருந்து உதிர்கின்ற கல் நீ என் மேலே பட்டு கண்டகி நதியான நீ என் மேலே பட்டு அதுலேருந்து உதிர்கின்ற கல்லெல்லாம் சால கிரகமாக இருந்து ரொம்ப விசேஷமான இதை உண்டாகும். அதை வைத்து வணங்குறவங்களுக்கு ரொம்ப நன்மை உண்டாகும். நீ வந்து உன்னுடைய பதிவராத திறமைக்கு நான் இது மாதிரி சொல்லி என்ன கல்லாக்கிட்டேன் இருந்தாலும் நீ வந்து இது ஒரு முக்கியமான இதுதான் நீ தபஸ் பண்ணி என்னை அடையணும்னு வேண்டியதுனால தான் இந்த நிகழ்வு நடந்தது. அதனால் நீ எப்போதும் என் மார்பிளையும் என் தோல் மேலேயும் இருப்ப அப்படின்னு சொல்லி துளசிக்கு வரம் கொடுக்குறாரு. நீ எப்போதும் அங்கே வந்து அந்த லோகத்தில் வந்து நீ முன்னாடி கோபிகை ஸ்ரீயாந்து இது பண்ணாமல் நீ கூட அங்கே வந்துடுவ. இங்கே பூலோகத்தில் வந்து எல்லாரும் உன்னை வந்து மாலையாகவும் இதாவது என்னுடைய மார்பிளையும் தோல்லையும் போடுவாங்க அப்படி சொல்கிறாரு. அங்கே சங்கச்சூடன் இதானானா அவன் சங்கச்சூடனை வந்து இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன். அவன் வந்து கிருஷ்ணனோட அம்சமாக பிறந்தான், ஈஸ்வரனோட நெற்றிக்கிலேருந்து பிறந்தானே. அதனால் ஈஸ்வரன் என்ன செய்கிறாரு, அவனுடைய பஸ்மம் ஆச்சா அந்த பஸ்மத்திலேருந்து அந்த எலும்பெல்லாம் ஒன்றாக்குறாரு. ஒன்றாக்கினோடனே அங்கே ஒரு சங்கு மாதிரி உண்டாகுது. அந்த சங்கை கையில் எடுக்கிறாரு. சொல்கிறாரு, இந்த சங்குலேருந்து சங்காவிலேருந்து அபிஷேகம் பண்ணாக்கா அந்த அபிஷேகமே நான் சிறந்த அபிஷேகமாக அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் சொல்கிறாரு. எப்போல்லாம் யாரெல்லாம் சங்காபிஷேகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சகல கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணி பூர்வஜன் பாமரத்தையும் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு நல் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சங்காபிஷேகம் வந்து அவ்வளோ புண்ணியன்ட்டு தான் சிவபெருமானு சங்கு அபிஷேகம் பண்ணுறோம். இந்த சங்கையை மகாவிஷ்ணு தன் கையில் தருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அதான் மகாவிஷ்ணு கையிலையும் அந்த சங்கு இருக்குது. இதுதான் அந்த துளசியோட பூர்வ ஜென்ம கதை.